ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது, இந்த ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கும் போது முதலாக பார்க்கப்படுறதுன்னா வருட கிரகங்களை தான் அனுசரித்து நம்ம பலன் சொல்கிறோம். அப்போ வருட கிரகங்கள் அப்படின்னாக்கா 4 கிரகங்கள், அதாவது சனி பகவான், ராகு, கேது, குரு பகவான், இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாதத்தில் ஒரு ராசியை கடந்து செல்லக்கூடிய கிரகங்கள். அப்போ இந்த 4 கிரகங்கள் தான் நிலையான ஒரு வருடத்தில் ஒரு ராசியில் தங்கி இருக்கக்கூடிய கிரகங்கள். அதன் அடிப்படையில் தான் ஒரு சில நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும். அப்படி பார்க்கும்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான். இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2024 எதுவும் பயிற்சி கிடையாது. இந்த 2024ஆம் ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி, குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது. அது வருகின்ற ஏப்ரல் மாதமானது நடைபெற இருக்குங்க. அப்போ இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2023 டிசம்பர் 20ஆம் தேதி அன்று தான் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆனார். அப்போ உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறார். அவர் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறார்னா 2.5 வருட காலமானது அந்த கும்பராசியில் வீட்டிருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வீட்டிருக்க போகிறார் அப்படின்றீங்க. அப்போ இந்த சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இது யோகமான ஒரு அமைப்புகள் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது அந்தளவுக்கு சாதகமான அமைப்புகள் கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதன் 7.5 சனியில் 7.5 வருடம் கஷ்டப்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை 2.5 வருட காலகட்டத்தில் அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் தான் அஷ்டமச்சனி தாக்கங்கள் அப்படின்றீங்க. அப்போ அஷ்டமச்சனியோட அமைப்புகள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தை தொடங்குறீங்க அப்படின்றீங்க. அப்போ அஷ்டமச்சனி நடக்கிறதுனால இந்த இன்னும் 2.5 வருட காலமானது நம்மளோட வாழ்க்கையானது தொய்ந்து போக போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. நல்லதும் அனுபவிக்கிறாங்க, கெட்டதும் அனுபவிக்கிறாங்க அப்படின்றீங்க. இது காரணம் என்ன? கிரகங்கள் ஒரு கிரகங்கள் மோதி ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றீங்க. அப்போ இப்போ நீங்கள் அஷ்டமச்சனி சந்திக்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசிக்காரர்கள் அடுத்த 2 வருட காலத்துக்கு பிறகு அஷ்டமச்சனி சந்திக்க போகிறாங்க. அல்லது இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டமச்சனி சந்திச்சிருப்பாங்க. என்ன வாழ்க்கையில் ஒரு சில தடங்கல்கள் வரும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றீங்க. அப்போ இந்த அஷ்டமச்சனி தாக்கத்தினால ஒரு சில புதிய முயற்சிகள் எடுக்கிறது, புதிய தொழில் தொடங்குறது, உத்தியோகம் பார்க்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மிக மிக கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயல்படணும். தாண்டோண்டித்தனமாக எந்தவித விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது. செய்தோம்னாக்கா அதில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படின்றீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8ஆம் இடத்து சனி நட்டம், அவமான விரயத்தை கொடுப்பார் அப்படின்றீங்க. அப்போ ஏதாவது புதிய தொழில் தொடங்க போகிறீங்கன்னா அதில் நட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லைனாக்கா உங்கள் பேரில் அவச்சல் அவமானங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, விரயங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. அப்போ 2.5 வருட காலமானது கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். புதிய தொழில் தொடங்காமல் இருக்கிற வேலைகளை அப்படியே செய்துட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். அப்போ இந்த 2.5 வருட காலமும் இதே மாதிரி பெரிய பிரச்சனைகள் சந்திக்குமானா கிடையாது. இந்த ஒரு கிரகத்தை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. மற்ற கிரகங்களின் அமைப்புகளையும் வச்சு சொல்லணும். அப்போ இந்த சனி பகவானோட அமைப்பு 8ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த ஒரு 2.5 வருஷ காலமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக ராகு, கேது. இந்த ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசியில் வீற்றிருக்கிறார். இந்த 1 வருட காலம் முழுவதுமே மீன ராசியில் தான் வீற்றிருக்க போகிறார். கேது பகவான் கன்னி ராசியில் வீற்றிருக்க போகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது முயற்சிகள் வெற்றியாகுன்றீங்க. பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா கேது பகவான் ஓரளவுக்கு சாதகமான சூழல்கள் தான் இருந்துட்டு இருக்கார். அப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடகராசிக்காரர்கள் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிறுத்தி எந்த காரியம் செய்தாலும் இந்த வருடமானது வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும்ன்றீங்க. அப்போ இந்த அஷ்டமச்சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு உங்களோட கேது பகவான் வலிமையில 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிறுத்தி எந்த காரியம் வேணாலும் செய்து பாருங்க, அந்த காரியம் வெற்றியாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் வீற்றிருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் 9ஆம் இடமானது தந்தை வழி சொத்து சோகத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த நேர காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சோகத்தை பிரிக்காமல் இருக்கிறதே விசேஷத்தை கொடுக்கும். அப்போ தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லாயிருக்கும். தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
அப்போ நீங்கள் உங்களோட வேலைகள் நீங்கள் பார்த்து போயின்னா தந்தைக்கு உங்களுக்கும் விதண்டாவாதமான பேச்சுக்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ஒரு நல்ல பலன்கள் தருன்றீங்க. அதே வேளையில் ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சில நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சுன்னா ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புகள் பெறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 7, 9ஆம் இடங்களில் கிரகம் நின்று அவனோட தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் இந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. அப்போ இந்த இடத்துல வெளிநாடு வாய்ப்புகள் இருந்தால் முயற்சி எடுத்து போகிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் பயிற்சியாக போறாருங்க. அதாவது இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2024 ஏப்ரல் மாதம் வரலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறனால அவ்வளோ விதமான யோக பலன்கள் இல்லை. ஆனால் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகின்ற 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு 11ஆம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அப்போ என்னதான் இந்த சனி பகவான் அஷ்டமச்சனியிலிருந்து உங்களுக்கு பாதிப்புக்கு கொடுத்தாலும் மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகிறதுக்கு இந்த உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி தனக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் விட்டுருக்கனால 2024 அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் 2024 ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் மிக மிக எச்சரிக்கையாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக செயல்படுங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுக்களை நீங்கள் வச்சுக்க வேண்டாம். தன் வேலை உண்டு தான் பொழப்புன்ற மாதிரி அமைதி காத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2024 டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் இந்த குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் விட்டுருக்கனால அந்த நேர காலகட்டத்தில் மழை போல் வர பிரச்சனைகள் இருந்தாலும் பனி போல் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கிறத கண்குளிர பார்க்க முடியுதுங்க. அதனால இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ அந்த நேர காலகட்டத்தில் ஒரு சில புதிய முயற்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த நேர காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல வரேங்க. அப்போ 2024 ஏப்ரல் பிறகு நீங்கள் எது வேணாலும் செய்யலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக செய்யலாம். குரு பகவான் ஓரளவுக்கு பெரிய லெவலில் இன்னல்கள் தரமாட்டார். பிரச்சனைகள் வந்தாலும் அது தீர்வு கொடுப்பாருன்றீங்க. ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தை இந்த நேரத்தில் கம்பல்சரி எடுத்து பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி இருக்கிறதுனால ஏதோ நூலிலையில் உங்களுக்கு மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் வலுவாக இருந்தாருன்னா இந்த குரு பார்வையின் அமைப்பில் இப்போ ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க. ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரலும் சிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏப்ரல்லேருந்து டிசம்பர் மாத காலகட்டத்தில் நான் என்ன வேலைகள் செய்யணும், எது செய்யக்கூடாது, எதை மாதிரி செய்தால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஏப்ரல் மாத காலகட்டத்தில் ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கனால தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றீங்க. அப்போ லாபஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியை குரு பார்ப்பார். அந்த நேரத்தில் இளைய சகோதரத்தின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் அப்படின்றீங்க. அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெகு நாட்கள் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அப்போ இந்த அஷ்டமச்சனி தாக்கத்தில் கண்டிப்பாக 2024 ஏப்ரல்லேருந்து 2024 டிசம்பருக்குள்ளார குழந்தை பேர் பெற்றிருக்கிறது திருமணத்துக்கான அமைப்புகள்லாம் ஏற்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்ப்பார். அந்த 7ஆம் இடமானது கலஸ்தர ஸ்தானம்னால உங்கள் கணவன் மனைவி உறவுகளில் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் உருவாகலாம். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் கூட ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உருவாகுன்றீங்க. அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி வந்துருச்சுன்னு கவலை கொள்ள வேண்டாம். வருகின்ற ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரலும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் சொல்லோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும், எது செய்யக்கூடாதுன்றது பார்த்துங்க. ஆனால் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரணும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.